அதுங்களுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி இந்தளவுக்கு போதும், இல்லைன்னா குக்கர் வந்து விசில் வரும்போது தண்ணி ஃபுல்லாக வெளியே வரும். பருப்பு ரொம்ப குழையிடாமல் எடுத்துக்கணும். துவரம்பு குழஞ்சிச்சின்னா டேஸ்ட் நல்லா இருக்காது. துவரம்பு சாம்பார் வந்து கொஞ்சம் வந்து விரிஞ்ச மாதிரி இருக்கணும். அப்படி பருப்பு போகணும், இதழ் விரிஞ்ச மாதிரி இருக்கணும். அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். இல்லைன்னா வந்து அந்த குழஞ்சி போச்சுனாலே அந்த டேஸ்ட்டே நல்லாவே இருக்காது. களி மாதிரி இருக்கும் சாம்பார் சாப்பிடும்போது. பருப்பு வந்து கொஞ்சம் கொஞ்சம் அப்படி இதழ் விரிஞ்ச மாதிரி இருந்தால் தான் நமக்கு வந்து சாம்பார் ஊற்றும்போது கொஞ்சம் சாப்பிடும்போது கொஞ்சம் குறகுறப்பு தன்மை இருக்கும். அப்படி வேகட்டும். கத்திரிக்காய் முருங்கைக்காய் போட்ட சாம்பார், அதே மாதிரி எல்லா காயும் போட்ட சாம்பார் எல்லாத்துக்குமே வந்து துவரம்பு வந்து ரொம்ப குழையிடாமல் கரெக்டாக அளவு பக்குவம் பார்த்து வேக வச்சுருந்தோம். டேஸ்ட் நல்லாயிருக்கும் எந்த சாம்பார் இருந்தாலும் சரி. முருங்கைக்காய், கேரட், தக்காளிலாம் கட் பண்ணிக்கலாம். இப்போது பருப்பை வேறு பவுலில் மாற்றி வச்சுக்கலாம்.